தளபதி ரசிகர்கள் எல்லாம் கிளட்டு போயிடுது. அவன் உள்ள வந்தே பார்க்கல, கீழே கமெண்ட்ல என் குடும்பத்தையும் மூதாதையர் வரைக்கும் போயிட்டான். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டி வாழ்ந்துருப்பாங்களா அது வரைக்கும் திட்டி வச்சிருக்கான். இவங்க கிட்ட நம்ம பேசவே கூடாது, ஓப்பனா பேசவே கூடாது. ஒருத்தன் தளபதியை திட்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவானுங்க. என்ன டேய் நானும் உங்காளுக்கு தான்டா. இப்போ ஒரு பீஸ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, டாக்டர் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு கோபம் வருது. மாணவரே கெட்ட வார்த்தை. அந்த ஒரு தன்னை யாரும் பார்க்க போறது இல்லை, அந்த ஒரு இது இருக்குதுல்ல, that gives them a huge power. பட் அது எப்படி அது இப்போ இந்த வீடியோக்கு கீழே வரிசையா வரும் பாருங்க உங்களுக்கு. எங்களுக்கும் அந்த அங்கிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ அங்கிள் வர சொல்லுவீங்களா நீங்க அவரை? ஐயா அந்த அங்கிள் இல்லையா, வேற அங்கிள். அப்பா அப்பாங்கிறீங்க, நீங்க அங்கிள் பார்க்கணும்னு தோணுதா? அப்ப இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருவீங்க, நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்க. நீங்க எப்பேற்பட்ட நடிகருடைய பையனா இருங்க, பொண்ணா இருங்க, இல்ல நீங்க உலகமா பெரிய கோடீஸ்வரனா இருங்க, என்ன வேணா இருங்க, உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னா 2 படம் 3 படம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. தமிழ் மூவி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட தாவூத் படத்தோட டீம் தான் இருக்காங்க. தாவூத் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ மெயின் ஆடியன்ஸோடைய இந்த தேட்டருக்கு வெளியில பைட்ஸ் எடுக்கிறாங்க, அது ஒன்று இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அது இப்போ சமீப காலத்தில் ரொம்ப அது நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பெரிய படங்களுக்கு அப்படி தான் இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தான் ஷேர் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அது அவங்க ஃப்ரீடம், அது அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னென்னா எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்தா எல்லாருக்கும் ப்ராப்பராக ரீச் ஆகும். நாங்கள் இப்போ நிறைய நெகட்டிவ் தான் போயிட்டுருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி. ஸோ என்ன ஒரு தைரியம்னா நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல ஸ்டோரி இது. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும், ரீச் ஆகும்னு நான் நம்புகிறோம். ஸோ அஸ் ஆல்வேஸ் எல்லா படமும் நம்ம வெல்கம் தான் பண்ணணும். பட் நெகட்டிவாக சொல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இன்னும் டோட்டலாக இப்போதைக்கு ப்ரொமோஷன் அப்படின்னாலே யூடியூப் மட்டும் தான் பேஸ்டில் இருக்குது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அது இல்லை, இப்போ அதுதான் பேஸ்டில் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு, அது பாசிட்டிவாலாம் போகல. இப்போது அதுதான் நம்ம உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஆயிருச்சுல்ல. ஸோ இப்போ யார் வேணாச்சும் பேசலாம், எது வேணாச்சும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அவங்கள வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது சினிமான்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே இப்போது விமர்சனம் வந்து இப்போ வேற ஒரு ஆக்டர் போய் யாராவது ஒருத்தங்க காலில் விழுந்தா அது அவரோட விருப்பம், அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இங்கே வந்து நீ எப்படி உழுகலாம் அப்படின்னு, அதாவது ஒரு நீ எப்படி உழுகலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பேசுகிறதுலாம் இருக்குல்ல, அது சினிமாவை தாண்டி இப்போ ஒரு டாக் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறோமா அதில் நம்ம தெளிவாக இருந்து அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை பண்ணணும். அதுக்கப்புறம் அது கடவுள், அது ஓடணும்னா அது கடவுள் விட்ட வழி அப்படின்னு போயிட்டு இருக்கணும். அவங்கள கோவப்பட்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி மாறிடுச்சு இன்றைக்கி. வந்து இப்போ ஒரு அடிக்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்களே ஒரு ஃபோட்டோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தெரியும் கீழே வந்து அழகு சகோதரி, அக்கா சூப்பராக இருக்கீங்க அப்படிலாம் கமெண்ட் போட்டுக்கிட்டே வாழ்கிறவெல்லாம் இருக்கான். ஸோ ஆமாம், ஒருத்தர் நல்லது பண்ணாலும் திட்டுறது, கெட்டது பண்ணாலும் திட்டுறது, இது மாதிரியே அது ஒரு நோய் மாதிரி இப்போ வந்துருச்சு. அது ஒன்றும் போய் பண்ண முடியாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அது நெகட்டிவாக இன்னும் நெகட்டிவாக ஆகிட்டே தான் இருக்கும். அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு டிஜிட்டல் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அது நெகட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே இப்படி போகிறதே இல்லை, இப்படி தானே போகிறானுங்க. ஸோ அது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். ப்ரோ நெகட்டிவிட்டி வந்து காட்டு தீ மாதிரி பரவுது ப்ரோ. அதுதான் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ். இப்போ சும்மா நம்ம ஏதாவது யூடியூப் ஷார்ட்ஸு, ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளில வரும்போது ஓ இப்படிலாம் ரியாக்ஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா தான் சொல்லியிருப்பாங்க படத்தை பற்றி. அது ஏன்டா ஆனால் அப்படி இருந்து தான் பார்க்குறோம். சாதாரணமாக சிரிச்ச மாதிரி இருந்துச்சா அடுத்து அப்படின்னு போயிடுறோம். ஸோ எல்லா கேப்ஷன்லாம் கூட பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஈர்ப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இப்போ நெகட்டிவிட்டிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கு. எந்த ஒரு என்ன சமாச்சாரம்னா எடுத்துங்க, ட்விட்டரில் எடுத்துக்கா, நேற்று ரொம்ப அழகான ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ அப்ராடில் ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க.
அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே பட் கஸ்டமரையும் அட்டன் பண்ணிட்டு அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவ்வளோ முக அழகான பாவனைகளோட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது கீழே கமெண்ட்ஸ், இப்போ அது வந்து ஒரு பெரிய ஹாபி டார்லிங், கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறது. என்னதான் அவங்க சைக்காலஜி, ஒரு 4-5 பேர் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், கார்ஜியஸ், அப்சல்யூட்லி அதெல்லாம் போட்டுருந்தாங்க. அவனா லூசா, ஏன் இப்படி, இஷி டம், எதுக்குடா இதெல்லாம் இல்லை ஏன் இப்போ அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அது எவ்வளோ அதுக்கு உனக்கு புரியணும்னு தான் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக் போட்டு அவன் வாங்கி தேங்க்யூலாம் சொல்லிட்டு இவ்வளோ போகிறான். அப்போ நான் லூஸ் பண்ணாது என்ன? ஆனால் இப்போ அது போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ லைக்ஸு. வெறுமா தட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஸோ பேட்லி, அவ்வளோதான். இவங்க எல்லாருக்குமே திட்டணும்னு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. பாதி ரிவ்யூவர்ஸ்க்கு அட்லீஸ்ட் திட்டணும்னு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. அப்படி பண்ணாதான் விற்கிது. புரணி பேசுறதுல தான் நம்ம நம்ம பார்க்குறாங்க. நம்ம இனம் பெருகினது காரணமே புரணி பேசுனது தான். ஸோ இப்போ அதோட டிஜிட்டல் ஃபார்மேட் தான் இது. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ரிவ்யூவர்ஸ் கிட்ட ஒரு யாரையுமே ரிவ்யூ பண்ணாதீங்களா, எல்லாருக்குமே சுதந்திர கருத்து இருக்குது. அண்ட் வித் டிஜிட்டல் மீடியா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கல, ஒர்க் ஆகலை அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகலை, அதோட ஓகே, சீன் பை சீனா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் ஒருத்தன் யோசிச்சு தானே எடுத்து சரியாக யோசிக்கிறான் தப்பாக யோசிக்கிறான்றதுலாம் அடுத்த விஷயம் ஐயா. பட் ஆனால் யோசிச்சு தான் அவ்வளோ எஃபர்ட் உள்ளே போயிருக்கு, அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட். ஒர்க் ஆகலை இல்லை அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதில் ஒரு மைலேஜ் பார்க்குறது இருக்குல்ல, அது மட்டும் வேணான்னு தோணுது. அவ்வளோதான். இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் தான். நான்லாம் பயங்கரமாக பேசுவேன் பிரதர். சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தனை வந்து சித்தராக்கிட்டான். அப்படியே அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது. ப்ரெஸ் மீட்டு போனால் கூட பேச தெரியாத மாதிரி நடிப்பேன். என்ன காரணம்னா, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் யாரோட ஃபேன்? நான் வந்து தளபதியோட ஃபேன். ஏன் தளபதியோட ஃபேன்? இல்லைங்க எனக்கு பிடிக்கும். நான் 5th ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு, நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கே வந்து தாடி முடியெல்லாம் நிறைச்சிருச்சு. அவர் இன்னும் எங்கள் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நான் சொன்னது. தம்ப்நெயில் கண்டென்ட், தளபதி ரசிகர்கள் எல்லாம் கிளட்டு பயிலுங்க. அவன் உள்ள வந்தே பார்க்கல, கீழே கமெண்ட்ல என் குடும்பத்தை என் மூதாதையர் வரைக்கும் போயிட்டான். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டி வாழ்ந்துருப்பாங்களா, அது வரைக்கும் திட்டி வச்சிருக்கான். நான் ஃபோன் போட்டு கேட்ட சிரிக்கிறானுங்க. என்னடா இப்படி தம்ப்நெயில் போட்டிருக்கீங்கன்னா சிரிக்கிறானுங்க. டெலீட் பண்ணுங்கடா சிரிக்கிறானுங்க. அதை வேற தம்ப்நெயில் மாத்தினா சிரிக்கிறான், பதிலே சொல்ல மாட்டான். அதுல இருந்து சரி ஓகே, இவங்க கிட்ட நம்ம பேசவே கூடாது, ஓப்பனா பேசவே கூடாது. அதான் நான் ஒரு நல்ல விஷயமா சொன்னதும் என்ன விக்கிது. அப்படி போட்டாதான் ஒருத்தன் தளபதியை திட்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவானுங்க. நானும் உங்க ஆளுங்க தான்டா, நானும் ரசிகர் பண்றதாண்டா அப்படின்னா கேட்க மாட்டான். உள்ள போய் பார்க்கவே இல்லை. கீழே நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவ்வளவு கண்ட இந்த வடிவேல் ஒரு இதுல போய் ரொம்ப டீப்பா போறேன் அந்த அளவுக்கு. அதுல இருந்து நான் பேசுறதே இல்லை எங்கேயுமே. ஸோ இந்த இப்ப இங்க பாருங்க, இவரை பாருங்க, பயப்படுவாரு பேசினா. ஐயோ நான் வரல அப்படிம்பாரு. ஸோ ஐயோ நம்ம பக்கத்துல வேற உட்காந்துக்கிட்டு தளபதி பத்திலாம் பேசுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். நெகட்டிவிட்டி தான் இங்க. அதே மாதிரி ஐயா இப்போ அவர் சொன்னதுல ஒரு வார்த்தை நோட் பண்ணீங்களா? கெட்ட வார்த்தைகள் மானாவாரியா. இப்போ நேரில் மீட் பண்ணி எல்லாரும் பேசிடுவோமா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், இல்லை உச்சக்கட்ட கான்ல அவங்ககிட்ட ரோட்ல கட்டி சண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் பேசுவோம். ஆனால் ட்விட்டர்ல சும்மா எடுத்து ஏதாவது ஒன்று பாருங்க, எதையோ ஒன்று பாருங்க, மானாவாரியா கெட்ட வார்த்தை. அந்த ஒரு தன்னை யாரும் பார்க்க போறது இல்லை, அந்த ஒரு இது இருக்குதுல்ல, தட் கிவ்ஸ் them a huge power. பட் அது எப்படி அது அவங்க ஒரிஜினல் ஐடி கூட கிடையாது, ஃபேக் ஐடிஸ். அப்படியே ஒரிஜினல் ஐடியில போட்டால் யாரு நம்மளை கேட்க போறா, யாரு ரியாக்ட் பண்ண போறா? அது ஒரு அர்த்தமே இருக்காதுயா. சும்மா ஒரு ஃபன்னுக்கு 4 கெட்ட வார்த்தையை போட்டு பெரிய இவனா. இப்ப இந்த வீடியோக்கு கீழே வரிசையா வரும் பாருங்க உங்களுக்கு. இந்த கெட்ட வார்த்தையா வரும், கமெண்ட் வரும். இப்போ தாவூத் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் படத்துல இருந்து தான் கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லாம் பார்த்துருப்போம். தாவூத் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங் டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு படமா இது? இந்த கொஸ்டின் இருக்கு. தாவூத்னா வந்து வேற எங்கேயோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லை. இந்த படத்தோட ஐடியா, இந்த கேரக்டரோட ஐடியா எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து ஜெமினி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து தாவூத் அந்த ஓபரை கேரக்டர் வந்து ஏக்மார் தோத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடியாக முடிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் அங்கே இருந்ததோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பில்டப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு வேளை உண்மையிலேயே ஒரு ரியல் கேங்ஸ்டர் அப்படி இருந்தால்
அவர் பில்டப் கொடுத்த அதான் மாதிரி இருக்காரு. கேங்ஸ்டர் இருந்தால் அதான் இருக்காரு. இருக்காரு அந்த கேங்ஸ்டர் இல்ல பிரதர். பிரதர் எங்களுக்கும் அந்த அங்கிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ அங்கிள் வர சொல்லுவீங்களா நீங்க அவரை? சரி ராங் ப்ரோ. ஐயா அந்த அங்கிள் இல்லையா, இது வேற அங்கிள். அப்பா அப்பாங்கிறீங்க, நீங்க அங்கிள். நான் வந்து எதுவுமே சொல்ல, டைரக்டர் சாரும் டீமும் தான் அங்கிள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. வந்து ஒரு டீம் சொன்னாங்க. டீம்ல நாங்க சென்டர்ல நாங்க பாட்டு போகாங்க, நாங்க அடிக்கடி ஊழியன் ஏன்னா நாங்க வந்தோமா நடிச்சோமா போனோமா எங்களுக்கு என்ன பிரதர் பிரதர்னு கூப்பிடுறீங்க, எனக்கு அங்கிள் தான் உங்களுக்கு அங்கிள் தான். நாங்க அதை எங்க வாயால சொல்லையா, எங்களுக்கு இது தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து அப்படி ஒரு கேங்ஸ்டர் உண்மையாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த படத்தில் தாவூதுன்னு பேர் வச்சோம். அண்டு அந்த அதில் ஓப்ராயா பண்ணார் இல்லையா வையாபுரி சார், அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையுமே வந்து வையாபுரி சார் தான் வந்து தாவூத் கூட இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அது அப்படியே ஆமாம் ஆமாம், எஸ், அதுதான் ஐடியா. மேடம் நீங்க பர்சனலாக சொல்லணும்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு அழகான ஹீரோயின், எல்லார்ட்டையும் இதை இல்ல சொல்லிடுவாங்க. இப்ப புதுசா சொல்றேன், ஹீல்ஸ் போடாம நல்லா ஹைட்டா இருக்கிற ஒரு ஹீரோயின். ஓகே, அது நம்ம கரெக்ட் தான். சொல்லுங்க. ஒரு FBI ஆபீசரா நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஏதோ இந்த நிறைய கெட்டப்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரிவீல் பண்ணா பெட்டரா இருக்கும். இல்ல அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. டைரக்டர் அவ்வளவு பாத்துட்டே இருக்காரு, என்ன பேச போறோம் தெரியலையா அப்படின்ற மாதிரி. சரி, எப்படி ட்ரைனிங் போனீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. இது வந்து சும்மா கோட்டுறாரு. இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு நிறைய மூவிஸ் பாக்குறப்போ இந்த ஃபைட் சீக்வென்ஸ், அதுக்கப்புறமா இந்த கெட்டப் அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஹைட்டுக்கு நம்ம பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த மூவில வந்து எனக்கு FBI KVB, பேங்க் ஆஃப் பரோட்டா. இல்ல போதும் FBIன்னு சொல்றப்போ நான் வந்துட்டு ஓகே ஃபைனலா நம்ம வந்துட்டு நம்ம ஆசைப்படத்தை பண்ண போறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சின்ன வயசுல நம்மளுக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கும்ல, நம்ம வந்துட்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து என்னாச்சு அவர் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால இது வரைக்கும் எந்த 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 ஹீரோயுமே பண்ணதில்லை. பயங்கர கட்ஸ் வேணும் இது பண்றதுக்கு, இந்த கேரக்டர் பண்றதுக்கு. வேற யாரும் பண்ணவும் மாட்டாங்க, நீங்க பார்க்கும்போது தெரியும். அதான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் நீங்க எல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கணும் தான் தோணுது. சரி, பார்க்கணும்னு தோணுதா? அப்ப இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருவீங்க, நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்க. நீங்க வந்து பீரியட்ல பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாமே உள்ள படத்துல வந்துட்டு இருந்தாங்க. இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் படத்துல ஜெயிச்சிட மாட்டேன், நான் டைரக்டரோ ஆக்டரோ ஆயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. படத்துல நடிச்சிருக்காங்க. உங்க டீம் நிறைய டீம்லாம் ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமா உங்களை படங்களை பார்க்க முடியல. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்து அந்த யூடியூப் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு போறாங்க இல்லைங்களா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா சும்மா டைம் பாஸ்க்கு அவங்க வந்து வீடியோஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் அவங்கள வந்து இப்போ அதிகமாக படத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆக்டிங் தெரியறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு பெரிய படத்துடைய ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 3 ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இருக்காங்க. பட் அவங்க கிட்ட நான் பர்சனலாக கேட்கும் போதெல்லாம் அவங்க சினிமா ஆசை இல்லை, சினிமாக்காக உள்ள வரல, சினிமாக்காக கஷ்டப்படலை. பட் கஷ்டப்படுற ஆட்கள் ஏன் அது வெளியே தெரியறதில்ல, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இன்க்ளூடிங் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்கள செலக்ட் பண்றாங்கல்ல, 2 நிமிஷம் கேட்டேன், ஒரே செகண்ட்ல முடிச்சுட்டேன். சரி சீரியஸா தான் இல்ல பேசுறேன். ரெடி ஆனது ஓகே நம்ம சொல்ல போறாங்க. இல்ல அதுதான் உண்மை. யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள தான் கேட்கணும். நீங்களே சொல்றீங்க, அவங்களே சொல்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸே எனக்கு நடிக்கவும் தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கூட்டிட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இது இவங்களை நடிக்க வச்சா நம்ம படம் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகுமா அப்படின்னு. ஸோ ப்ரொமோட் ஆகுறதுக்காக படம் எடுக்கக்கூடாது. படம் நல்லா இருக்கணும், அதுக்காக படம் எடுக்கணும். படம் நல்லா இருக்கணும்னு படம் எடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகும். இப்போ இங்கெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ ஒரு இது இருக்கு, ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா ஊர்ல இருந்தும் ஆர்டிஸ்ட். அது பேன் இண்டியா மூவி கிடையாது. நம்ம எடுக்கிற மூவி இந்தியா ஃபுல்லா
பேசப்படணும். அதுதான் பேன் இண்டியா மூவி. இப்போ லோக்கான்னு ஒரு படம் வந்துச்சு, எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது தமிழ்நாட்டில். இன்னைக்கு பார்த்தா பயங்கரமாக ஓடிட்டு இருக்குன்னா அது படம் நல்லா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அது பேன் இண்டியா மூவி ஆகும். இங்கே வந்து நம்ம ப்ரொமோஷன் இவனை போட்டால் இது ப்ரொமோஷன் ஆகும், இவனை போட்டால் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இன்ஸ்டாவில் பார்ப்பானுங்க, அவங்க எதுக்கு பார்க்குறாங்கிறது இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், போடுறவங்களுக்கும் தெரியும். என்ன அவன் பார்ப்பான், ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் நல்லா இல்லையா, சரி நாளைக்கு பார்ப்போம். அவன் எல்லாம் ஒரு கமெண்ட் காப்பி பேஸ்ட் வச்சிருப்பான், அழகு அக்கா, அழகு சகோதரின்னு போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஓட்டிட்டு அவன் தியேட்டருக்கு வந்து படமும் பார்க்க மாட்டான். இது இவங்களுக்கு புரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள வந்து இவங்க கண்டுக்கிறாங்க, இது பண்றதில்ல. இப்போ இப்போ ஒரு 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 பீஸ் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குல்ல, டாக்டர் பிசியோதெரபின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு கோபம் வருது சீரியஸா. இப்போ நம்ம சினிமா நடிக்கிறவங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆக்டிங் இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களை யாருமே சீன்றது கிடையாது. அவனுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்கும், அவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ண முடியும். இப்போ யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயர்டாகி போயிட்டான். நான் ஒருத்தன் தான் இப்போ யூடியூப்ல இருந்து நான் விஜய் சித்து இது மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து சினிமாவில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். மற்றவங்களாம் டயர்டாகி இல்லைப்பா நானும் இன்ஃப்ளூயன்சராகவே ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாரும். ஒரு டயத்துக்கு மேலே சர்வே பண்ண முடியல. இப்போ நான் வந்து யூடியூப் பண்ணிட்டு இருக்கும் போது சுந்தர் சி அண்ணா சொன்னார், இனிமேல் யூடியூப்ல பண்ணாத, சினிமாவில் மட்டும் பண்ணு. ஸோ நான் இப்போ அதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் யூடியூப்ல பண்ணியிருந்தா நான் நேரம் கோடீஸ்வரன் வந்திருப்பேன். ஸோ அவர் சொன்னதுனால நான் சரி அவருக்காக அவர் சொல்லியிருக்காருன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் யூடியூப்ல பண்ணலை. அதனால எனக்கு சினிமாவில் சான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு போனால் இன்ஸ்டால நல்லா ஜாலியாக ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். பட் என்ன கேட்டால் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் திறமை இருக்கவங்கள நடிக்க வைக்கணும். ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க? இப்போ இவங்களுக்கு இவர் திறமை இல்லாதவங்களை நடிக்க வச்சிருக்காரு. ஐயோ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவங்க 2 பேரும் சொன்னது 100% கரெக்ட். பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா டார்லிங் சொல்லும்போது யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்லேருந்து உள்ள வர, யூடியூபுக்கு முன்னாடி நான் யூடியூப்லேருந்து உள்ள வந்தோம். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி உள்ள வந்தோம். ஆமாம், நான் வரும்போதே ஆனால் பயங்கரமான ஹேட்ரட் இருந்துச்சு. இவனுங்களுக்குலாம் என்ன வாய்ப்பு தரீங்க? ஏன்னா அப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரே டீ கடையில் அசம்பிள் ஆகி எல்லாரும் அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு 10 ஃபோட்டோ போட்டு ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவர் டேரக்டரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. இவனுக்கு நான் யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போடுறானுங்க, உடனே கூப்பிட்டு அதற்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் யாராவது ஒருத்தர் பார்த்து அவன் நல்லா நடிக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு அப்போ அந்த 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 ஒரு கோவம் இருக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறமா அது 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 மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் இன்ஸ்டாலேயும் நிறைய டேலண்ட்லாம் இருக்கானுங்க, நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்டோட வீடியோ போடுறாங்க. பட் அந்த பசங்கள்லாம் படத்தில் நடிக்கிறாங்கன்னா பெருசாக கூப்பிட்றதில்ல. ஏதாவது ஒன்று பைத்தியகாரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆச்சுன்னா அதை கூட்டிகிட்டு வந்து நான் அதுன்னு சொல்லலை, அது இதுன்னு கோச்சுக்காதீங்க, அது இதுன்னு சொல்கிறதுனால அதுன்னு தான் சொல்லணும். அதுகளை கூட்டிகிட்டு வந்து என்ன அதுகளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கணும். நிறைய பசங்க நிறைய சேனல்ஸ் இருந்தாங்க. நகைச்சுவைன்னு ஒரு சேனல் இருக்கும் இன்ஸ்டால, ரொம்ப நல்லா பண்றானுங்க அந்த பசங்க. நம்ம 3-4 பசங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸு, ஸ்கிரிப்டா நல்லா பண்றானுங்க. ஆனா அவங்களை யாரும் யூஸ் பண்றது கிடையாது. என்னன்னா கலைஞர் சொல்லுவாரு, அது காத்தடிக்கும் போது எல்லாமே பறக்கும், நின்னதுக்கு அப்புறம் தான் பறவை எது பேப்பர் எதுன்னு தெரியும். இதெல்லாம் வந்து பேப்பர், அவ்வளவுதான். அது உண்மைதான், அது உண்மைதான். நீங்க உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் டேலண்ட், ஒரு படம் நடிக்கலாம், 2 படம் நடிக்கலாம், அது நீங்க யாராவனா இருந்துட்டு போங்க. நீங்க எப்பேற்பட்ட நடிகருடைய பையனா இருங்க, பொண்ணா இருங்க, இல்ல நீங்க உலகமா பெரிய கோடீஸ்வரனா இருங்க, என்ன வேணா இருங்க, உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னா 2 படம் 3 படம் மேக்ஸ், அதுக்கப்புறம் யூ ஃபீல்ட் அவுட். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா பெருசா? சரி, இப்போ செப்டம்பர் 12 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்து நம்ம ஏதாவது கத்துக்கலாம், என்ன கத்துக்கலாம்? ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ ஆடியன்ஸ் ஒரு 150-120 கொடுக்குறாங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபைடா போவாங்க? இப்போ வருத்துப்பா அந்த படம் அப்படின்றது என்ன இருக்கும்? நான் ஹீரோவா நடிச்சிருக்கேன், எல்லாருமே சொல்லிட்டாங்க. சோலோ ஹீரோவா ஃபர்ஸ்ட் படங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களா வாங்கிடுவேன். ஈசிஆர்ல ஒரு பங்களா? அவர் அதை பத்தி பேசவே இல்லை. நீ கொடுக்குற 150 ரூபா வேஸ்டா போகாது, அவ்வளவுதான். ஐயா ஐயா சும்மா போட்டு விட கேட்க போறான். மற்றபடி எல்லாமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இப்போ ட்ரெய்லர் போஸ்டர்லாம் அதை வந்து பார்த்துட்டு சரி நான் தான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறேன். இப்பெல்லாம் வெளியில வந்து திட்டிடுறானுங்கல்ல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்லாம் உடைக்கிறானுங்க நிறைய இதில். அது மாதிரிலாம் நடக்காது. கொடுத்த 150 ரூபாய்க்கு சரி
ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. அது பழச்சு போங்கடா அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும். எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவீங்க? பிளாக்மெயிலர் ரிலீஸ் ஆகுது இப்போ சொல்லுங்க மாட்டேன். நான் தாவூத் ஏங்க, நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சிருக்கேன், நான் தாவூத் போவேங்க. அடுத்த வருஷம் பிளாக்மெயில் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ஷூட்டிங் போவேன், எனக்கு ஷூட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு அந்த ஊர்ல எந்த படம் ஓடுதோ அதுக்கு முதல்ல போவேன். அடுத்து தாவூதா தனது 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே என்ன டிக்கெட்டு பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு தான் போவேன். தெரியல எனக்கு. ஹானஸ்டான ஒரு ஆன்சர், ரியலி ஹானஸ்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப நன்றி டீம். உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகணுன்ட்டு சீரியஸாக ஹார்ட்ஃபெல்ட்டாக விஷஸ் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு பெரிய படத்தில் மீட் பண்ணலாம். என்ஜாய் திஸ். தேங்க்யூ.